ஹலோ, சொல்லுங்க சார். சார், உங்க அக்கவுண்ட்ல ஃபண்ட் டிரான்சாக்ஷன்ல பிரச்சனை இருக்கு. நீங்க இமிடியேட்டா கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? $25 லட்சமா? யாருக்கு சார்? மகதி பில்டர்ஸுக்கு. ஐயோ சார், நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா? அட போங்கம்மா, அதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு தான் செட் ஆகும். நம்மள மாதிரி ஆளுங்க போய் அட்மிட் ஆனா 1008 கேள்வி கேட்பாங்க. அவங்க கேட்கலனாலும் போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம தான் பிரச்சனையை அனுபவிக்கணும். சரி சார். அம்மா சொல்லுங்கம்மா. இங்க பாரு, அங்க ஒரு கட்டை இருக்கு, அது போய் கொண்டு வா. மா எதுக்குமா? எடுத்துட்டு வா சொல்றேன். மா நான் போடி. இல்லம்மா, நான் ஏதோ உங்க மேல இருந்த பாசத்துல ஒரு 4 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டுட்டேம்மா. அதுக்காக கட்டெல்லாம் வேணாமா. ஏய், போய் நீ அந்த கட்டை எடுத்துட்டு வர போறியா இல்லையா? ஐயோ அம்மா. மா இந்தாங்கம்மா. அந்த கட்டையால என் கால ஓட. ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் ஏதோ தெரியாம பேசிட்டேம்மா. நீ பேசுனதுல எந்த தப்பும் இல்ல, உண்மையை தான் சொன்னேன். நான் ஏதோ சொல்லி உங்களை மூட் அவுட் பண்ணிட்டேம்மா. அது ஏன் தப்புதாம்மா. அடி, இப்படி நீ பேசிட்டு இருக்கிறதாண்டி தப்பு. நேரம் போயிட்டே இருக்கு. ரிஷி லட்சுமி பாடியை தூக்கிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னால நான் போய் அங்க அட்மிட் ஆகணும். அதனாலதான் சொல்றேன், என் கால உடனே. அம்மா, நான் போய் அட்மிட் ஆனேன்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு சாகடிப்பானுங்க. அதனாலதான் நிஜமா அடிக்க சொல்றேன். அடி. அது எப்படிமா? அதுக்காக நம்ம கால நாமே எப்படிமா உடைச்சுக்க முடியும்? அதுக்காக தாண்டி உன்னை விட்டு என் கால அடிச்சு உடைக்க சொல்றேன். உடடி. இது எப்படிமா என்னால முடியும்? இங்க பாரு, நாங்க உட்காரேன், வா. அம்மா அம்மா அம்மா, அதுக்காக காலெல்லாம் உடைச்சுக்கணுமாமா? ஏய், சொல்றத செய்டி, அடிச்சு உடடி. அம்மா, இது என்னால முடியாதுமா. ஏய், நான் தானடி சொல்றேன், என் கால உடைக்க போறியா இல்லையா? இங்க பாரு சரசு, நான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இத தவிர எனக்கு வேற வழி தெரியல. பேசி நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா ஒரே அடியில என் கால் உடையணும். ரெடியா? ரெடிமா. உட. அம்மா, இங்க பார், நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். கரெக்டா 3ன்னு சொல்லும் போது என் கால்ல அடிச்சிடணும். ஓங்கி அடி, பலமா அடி, என் கால் உடையணும். சரியா? 1 அடியே. இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியா ஏதாவது கொடுத்தேன்னு வச்சுக்கோ, என் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு உன்னை முதல்ல கொல்லுவேன். 2 3 என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்கம்மா. நான் விட்டுறேன்மா. கால் உடைச்சு கால் அம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, அம்மா, தெரியாம. அம்மா, சாரிம்மா. அம்மா, சாரிம்மா. அம்மா, அம்மா, சாரிம்மா. உடைச்ச காலை ஏண்டி ஒப்பாரி வைக்கிற? ஐயோ அம்மா, தெரியாம பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ அம்மா, மன்னிச்சிடுங்கம்மா. சரி, இங்க பாரு, சீக்கிரமா ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. ஏம்மா அவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு ஏதாவது போகலாம். ஐயோ, சொல்றது செய்டி, போடி. ஐயோ, உயிர் போதே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க. 1 வீக் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே? இந்தங்க மேடம். மா மா, ஏண்டி, உன்னை ஒரு அடி தானே அடிக்க சொன்னேன். எத்தனை அடி அடிச்சு வச்சிருக்க பாரு. மா, நீங்க ஒரே அடியில காலை உடைக்க சொன்னீங்க. நான் ஒரு அடி அடிச்சேன், அதுல சவுண்டே வரல. அதனாலதான் 2 3 அடி அடிச்சேன். இப்ப அதுவா முக்கியம்? விடுங்கம்மா. அம்மா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சுமா. உங்களை வந்துட்டாங்கம்மா. என்னது, லக்ஷ்மி பாடி வந்துருச்சா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். பண்ணா, அந்த லக்ஷ்மி பாடியை அள்ளி போட்டுட்டு வர கண்குள்ள காட்சி என் கண்ணால நான் பார்க்கணும். அந்த வீல் சேரை எடுப்போ. வாங்க வாங்க போலாமா. பத்ரம், காலை தூக்கி வச்சுக்கோங்க. என்னடி இது,
முகமே தெரிய மாட்டேங்குது. உனக்கு ஏதோ தெரியுதா? மா எங்கம்மா, அவங்க கொஞ்சம் நகர்ந்து தள்ளி இருந்தா தெரியும். உடம்பு மாதிரி ஒட்டிக்கிட்டே போறாங்களே. அவ செத்துட்டாலும் இல்ல உயிர் கீர் ஏதாவது மிச்சம் இருக்கான்னு தெரியலையே. தெரியலையேமா. அம்மா, என்னடி சரசு, இவ அச்சு கொலையாம அப்படியே வரா. அதாம்மா தெரியல. அப்போ ஸ்ட்ரக்சர்ல போனது யாரு? அவளை போட்டு தள்ள சொன்னா அவளை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கானுங்க முட்டா பசங்க. அழாதடா, அப்பா கொன்ன ஆகாது. ஓகே. மேடம். இப்ப வேண்டாம் சார். ஓகே மேடம். இவ மட்டும் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. என்னம்மா பண்றது? ஐயாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? ஆவட்டும். நான் அவங்க கிட்ட மோதி ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த எம்ம ஜெயிச்சிரும் போல இருக்கே. சரி, என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். மாமா, தங்கவேலு, டேய் டேய் தங்கவேலு, தங்கவேலு, டேய் தங்கவேலு. அப்பா வா. என்னப்பாச்சு? வாடா, ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம்டா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, ரிஷியை யாரோ கத்தியால குத்திட்டாங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமா வள்ளியம்மா, இப்பதான் லட்சுமி ஆஸ்பத்திரில இருந்து போன் பண்ணா. மாமா, லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகல? லட்சுமி தாமா குத்த வந்திருக்காங்க. அத ரிஷி வாங்கிட்டாப்லையா. ஐயோ, லட்சுமி எப்படியோ கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரி கொண்டாந்து சேர்த்திருக்கா. மாமா, இப்ப ரிஷி எப்படி இருக்காரா? ரொம்ப ரத்த சேதம் ஆயிடுச்சா. ரிஷி இப்பதான் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்களாம். நம்ம லட்சுமி காப்பாத்த போய் தானே பாவ ரிஷிக்கு இப்படி ஆயி போச்சு. சரிப்பா, வாங்க போலாம். ஏங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு போன் சரிம்மா. பண்ணுங்க. டேய் வா. சரி, நான் போயிட்டு வாங்க. அம்மா வரமா. என்ன இப்படி ஆயிடுச்சு? தேனு என்னமோ சொந்த பிள்ளைக்கான மாதிரி இப்படி துடிக்கிறாங்க. எல்லாம் பணம் தாண்டி காரணம். ஏமா, அங்க ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு, அதுவும் நமக்கு தெரிஞ்ச மனுஷன். இந்த விஷயத்தை கேட்டா யாரா இருந்தாலும் பதறதானே செய்வாங்க. நீ என்னன்னா அத பணத்தோட முடிச்சு போடுற. நீ இப்படி விளந்தியா இருக்கிறதுனாலதான் இன்னும் சமையல் கட்டியே கட்டிக்கிட்டு அழுவுற. அவ வேற லெவலுக்கு போய்கிட்டு இருக்காளுங்கடி. புருஷன் போயிட்டானேன்னு அவளும் வருத்தப்படல, புள்ள போயிட்டானேன்னு இவங்களும் கவலைப்படல. இவங்க மருமகளுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. ஆனா அவ இன்னொருத்தி புருஷனோட சுத்திக்கிட்டு திரியறா. அதான் அந்த மகதி ஆளை வச்சு லட்சுமிய போட்டு தள்ளிட்டு புருஷனை கைப்பத்த பாத்திருக்கா. அத இந்த மடைய நடுவுல புந்து கெடுத்துட்டான். பெரிய ஹீரோ பாரு. பொண்டாடிக்கு துரோகம் பண்ண பார்த்தான். அதுக்கு அவன் அனுபவிச்சு தரடி ஆகணும். ஏமா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு தெரியலமா. நான் உண்மையை தாண்டி பேசுறேன். அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருந்தா இந்த வக்கத்தாள கட்டிக்கிட்டதுக்கு பதிலா ஒரு பகுசான ஆள நீ என்ன பெத்தவளா போயிட்ட.
இல்லனா இந்த வார்த்தையை சொன்னதுக்கு உன்னை எங்கேயே வச்சு கொளுத்தி இருப்பேன். ஏடி நான் ஒரு பேச்சுக்கு தானடி சொன்னேன், அதுக்கு அடிக்கிற? சரி அடிப்பேன். வாய மூடு. பேச்சுக்கு கூட நீ எப்படி அப்படி சொல்லலாம்? நீ அடிக்கடி சொல்லுவியே நீ நிஜமாவே என் பொண்ணு தானான்னு. இப்போ எனக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு. நீ என் அம்மாவான்னு இல்ல பக்கத்து வீட்ல படுத்துட்டு இருந்த என்ன தூக்கிட்டு வந்துட்டியான்னு. சீ, உன்னை என் அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. போயிங்க இருந்து. சீ, ஐயய்யய்ய, இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலான்னு பார்த்தா நம்மளையே காரி துப்பிட்டு போறாளே. என்ன பண்றது? நம்ம பொழப்பு இப்படித்தான் போல. அப்பா சக்திப்பா. ஆட்டோவை கொஞ்சம் நிறுத்துங்களேன். சக்தி, அப்பா என்னப்பா? சக்தி, நம்ம ரிஷிய யாரோ கத்தியால குத்திட்டாங்களாம்ப்பா. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா? யார் சொன்னாங்கப்பா? லட்சுமி தான் போன் பண்ணி சொன்னா. எங்க நடந்துச்சா? அவங்க வீட்டுல வச்சுதான் நடந்திருக்குது. போறப்ப எல்லாத்தையும் பேசிக்கலாம். பாவம் ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு போய் இப்படி ஆகி போச்சாப்பா. மாத்தி நீ கில்லாடி தான். லட்சுமி அங்க தனியா இருக்கா, போலாம். சரி நீங்க ஆட்டோல வாங்க, நான் பைக்ல வரேன். சீக்கிரம் நீங்க கிளம்புங்கப்பா. அம்மா, என்னம்மா இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்காங்க? காப்பாத்திருவாங்களா? அவன் உள்ள போன உடனே அவன் செத்துருவான்னு நான் சொல்லுவாங்க. போனத்தோட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் ஆகும், 48 மணி நேரம் ஆகும், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்படிலாம் சொல்லி தானடி பணம் காசை புடுங்க முடியும். போனத்தை வச்சு பாவலை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எத்தனை கேஸை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பொணங்களை வச்சு மாச கணக்கில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. போன் வருதுமா? பாடி எடுக்க போறானுங்க. இப்பதான் இவன் ஃபோன் பண்றான். அம்மா, ஆளை மாத்தி கொண்டுட்டாங்கல்ல, அதான் லேட்டா போன் பண்றாங்க, பயந்து போய். ஹலோ அம்மா, நான் கருணா பேசுறேம்மா. சொல்லு கர்ணா, எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? என்ன விஷயமா ஃபோன் பண்ண? மன்னிச்சிருங்கம்மா, ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுமா. ஆளதான் போட்டு தள்ளிட்டீங்கல்ல, அப்புறமா என்ன? அம்மா, லட்சுமி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலம்மா. உங்க பழைய ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாருமா. இல்லனா அம்மா, இல்லனா என்ன கிழிச்சிருப்பியா? நான் அவனை பேங்க்ல வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் இழுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருந்தேன். அந்த நேரம்லாம் உங்களுக்கு அவளை கொல்றதுக்கு பத்தலையா? அவன் வந்துதான் எல்லாம் கெட்டு போச்சா? அது இல்லம்மா, பயங்கர புத்திசாலியா இருக்கா. எங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டாமா. அவ ஒரு சாதாரண பொம்பளை, நீங்க 4-5 தடி மாடுங்க. சரி விடு, உன்னை நம்பன பாரு, அது என்னோட தப்பு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அவ மாட்ட போற நேரத்துல ரிஷி வந்ததால எல்லாமே குழப்பமாயிடுச்சுமா. அதனால அவனை போட்டு தள்ளிட்டீங்க. நான் ஏதாவது சொல்லிட போறேன். 4 பேர் சேர்ந்து ஒத்த ஆளைய குத்துனீங்க. அதுல ஒருத்தனால கூட அவளை குத்த முடியலையா? ஐயோ, அங்க வந்து நீங்க பாத்துருக்கணுமா. அப்பதான் எங்க நிலைமை உங்களுக்கு தெரியுமா. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். இதுக்கு நானே போய் அவளை ஈஸியா குத்தி கொலை பண்ணி சாவடிச்சிருப்பேன். இல்லம்மா, அவளை குத்த போற நேரத்துல போலீஸ் வந்துச்சுமா. ரிஷி வந்ததுனால முடியல, போலீஸ் வந்ததுனால முடியல, எலி வந்ததுனால முடியல, பூனை வந்ததுனால முடியல. டேய் டேய், ஏதாவது சொல்லிட போறேன், போய் தொலைங்கடா. வேற ஏதாவது வேலை இருந்தா ஊர்படியே போய் பாருங்க, இல்ல மூட்டை தூக்கியாவது பொழைங்க. இப்படி நான் அதை பண்ண இதை பண்ணன்னு தேவையில்லாம கதை சொல்லாதீங்க. அடுத்தவங்களை ஏமாத்தி ஒரு பொழப்பு பொழைச்சிட்டு இருக்கீங்க. எங்களை நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்கம்மா. இப்ப ரிஷிய மலர்விழி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. லட்சுமியும் அவன் கூட தான் இருக்கா. இப்ப சொல்லுங்க, அவளை நான் தூக்குறேன். நீங்க ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நானும் இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கேன். நீங்க ஏமா அங்க அட்மிட் ஆனீங்க? அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளதான். உங்களோட கையால் ஆகாத தனத்தினால நானே என் காலை உடைச்சு இங்க வந்து அட்மிட் ஆயிருக்கேன். மா, அது ரொம்ப ரிஸ்க். அத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இங்க வந்தாதான் ரிஸ்க். இங்க போலீஸ் கெடுபடி அதிகமா இருக்கு. அதனால அட்வான்ஸ் வாங்கின பணத்தை வச்சு ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு என்ஜாய் பண்ணுங்க. இங்க வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அது ஆபத்தா போயிடும். தேவைப்பட்டா சொல்லுங்கம்மா, நம்ம ஆளுங்களை இறக்குறேன். தேவைப்படாது, அதை நானே பாத்துக்கிறேன். அவங்க 2 பேருக்கு அதையும் முடிச்சிட்டு நானே உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்கம்மா, நான் வச்சிடறேன். சிஸ்டர், ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க.
இன்னும் ஒரு 48 hours ஆகும். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் உறுதியா சொல்ல முடியும். ஸ்டில் இஸ் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன். அம்மா என்னம்மா அப்படியே சொல்றீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேனேடி, இதெல்லாம் பணம் புடுங்கிறதுக்கான டெக்னிக்னு. ஓ ஏமா எல்லாருமே அப்படி இருப்பாங்களா? நிறைய பேர் அப்படிதான். ஆனா 1-2 எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. ஓ சரிம்மா. ரிஷி சார் ஒருவேளை சாகாம இருந்தா? அந்த வேலையை செய்யறதுக்காக தானே நான் இருக்கேன். மேடம் என்ன நடந்துச்சுன்னு இப்ப வச்சு சொல்றீங்களா? எஃப்ஐஆர் போடணும். லட்சுமி மாமா என்னம்மா என்ன கொஞ்சம் ஆச்சு? இருங்க மாமா. நானும் ரித்திகாவும் ரிஷியும் வீட்ல இருந்தோம். அப்போ பேங்க்ல இருந்து போன் வந்ததுன்னு அவர் வெளியில போனாரு மாமா. அவர் போய் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதுக்குள்ள எங்க இருந்தோ 4-5 ரவுடிங்க வந்தாங்க. ரிஷிக்கு போன் வந்தது யதார்த்தமா இல்ல வேணும்னே அவர் அப்புறப்படுத்த நடந்த நாடகமா என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா குற்றவாளியை நம்ம சீக்கிரமா பிடிச்சிடலாம். உங்களுக்கு இது விஷயமா யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? சார் கண்டிப்பா என்ன அட்டாக் பண்றதுக்கு தான் சார் வந்திருக்காங்க. ஆனா ரிஷி நடுவுல மாட்டிக்கிட்டாரு. உங்களுக்கு விரோதிக யாராவது? விரோதினா ஒருத்தவங்க தான் சார் இருக்காங்க. யாராவது? ரிஷியோட எக்ஸ் ஒய்ஃப் மகதி. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். நான் ரிஷியோட பிசினஸ் பண்றதுனால அவங்களுக்கு என் மேல கோவம். மா பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல இதுல உங்க பேர் தான் அடிபடும்னு. வரட்டும்டி, பாத்துக்கலாம். அது தெரிஞ்சுதானே நம்ம இங்க வந்திருக்கோம். அந்த மகதியோட போன் நம்பர் தரீங்களா? ஏய் வண்டி எடு, உள்ள போலாம், பாத்துட்டு போறாங்க. ஓகே நான் பேசிக்கிறேன். ஓகே தேங்க்யூ சார். வாங்கய்யா. லட்சுமி உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லம்மா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. என்ன காப்பாத்துறதுக்காக போராடி ரிஷி ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு. ஏமா தம்பி இப்ப எப்படி இருக்காருன்னு டாக்டர் கிட்ட கேட்டீங்களா? டாக்டர் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. தம்பி யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணது இல்லையம்மா. அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமையாம்மா. நல்லவங்களை தாமா ஆண்டவர் சோதிப்பா. நான் கெட்டவங்க நிம்மதியா இருக்காங்களே மாமா. அவங்களுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வந்தா அதுல இருந்து மீளவே முடியாது லட்சுமி. எங்க மாமா கஷ்டம்ல நமக்கு தானே வருது. கவலைப்படாதம்மா, நிச்சயமா எல்லாமே சரியாயிடும். ரிஷி நல்லபடியா திரும்பி வருவாரு. அவர் நல்லபடியா திரும்பி வரணும் மாமா. ஏய் என்னடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் அந்த பசங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, முஞ்ச பாரு. சக்தி மந்திரிச்ச தாயத்தை கட்டிக்கிட்டு வந்ததுல இருந்து இவ உடம்புக்குள்ள பேய் வரவே இல்ல. இவ உடம்புக்குள்ள பேய் வச்சுக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணா. இந்த நேரத்துல தான் இவளை நம்ம டார்ச்சர் பண்ணணும். இனிமே உன் உடம்புக்குள்ள அந்த அணு வரவே மாட்டா. வாடி. உனக்கு கொழுப்பு அதிகமாயி போயிருச்சுடி. அந்த ஆவி இருக்கிற தைரியத்துல நீ என்ன என்னென்ன பாடுபடுத்தினடி. இனிமே நீ கத்துனாலும் கதறினாலும் அந்த அணுவோட ஆவி இனி உனக்குள்ள வரவே வராதடி. அந்த தாயத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குடி. நீ பண்ணதுல என்னால சாதாரணமா மறக்கவே முடியாது. நீ மறக்க முடியாத மாதிரி நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கறேன். இருடி, நான் என்ன பண்றேன் பாரு. என்னடி என்னடி கல்லு மாதிரி நிக்கிற? உன்னால தப்பிக்கவே முடியாது. என்னடி சின்ன குழந்தைனா ஏறி மிதிச்சிடலான்னு பாக்குறியா? நான் குழந்தைக்கெல்லாம் குழந்தைடி. உன்ன மாதிரி கொடுமைக்காரிக்கெல்லாம் கொடுமைக்காரிடி. தாயத்தை கட்டிட்டா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா?
தாயத்தை உங்களை எத்தனை நாளைக்கு காப்பாத்தும்? இப்பவே அது உன்னை காப்பாத்தல. ஐயோ, நான் தாய் திருக்குங்கிற தைரியத்துல தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு யாழினி. நீ இப்ப மன்னிப்பு கேப்ப, அப்புறம் என்ன மண்ணுல தள்ளுவ. அதானடி உன்னோட கேவலமான புத்தி. ஐயோ, இல்ல நான் திருந்துட்டேன். என்ன விட்டுடு. என் கால்ல இருக்கிற பசையை எடுத்து விடு, நான் போகணும். அது பசை இல்லடி, நீ பண்ண பாவம். உன்னெல்லாம் பரிதாபமே பார்க்க கூடாது. யாழினி, என்ன பார்த்தவனுக்கு பாவமா இல்லையா? நீ பாவத்துக்கு துணை போனவடி. சாமியார் கிட்ட இருந்து தாயத்தை வாங்கி கட்டிக்கிட்டா என்ன வேணாலும் பண்ணிடலாமா? என்ன அழிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? நான் எதுக்காக இவ உடம்புக்குள்ள வந்தனோ அதை முடிக்காம நான் போக மாட்டேன். என்ன யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இல்லன்னு நினைச்சு யாழ்னி கிட்ட நீ ஆட்டத்தை காட்டுறியா? உன்னை கொன்னுடுவேன். இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. என்னம்மா? ஐயோ, ரத்தம் வருதே. ஐயோ, என்னடி ஆச்சு? ஐயோ, என்னம்மா ஆச்சு? சொல்லி தொலைய ஒழுங்கவே இருக்க மாட்டியா நீ?